Yes, we are going to discuss about the job analysis and job analysis in the sense like many organizations are conducting this type of methods. Just want to increase their ability of giving a quality type of products and a quality type of workmanship. So in the job analysis, it consists of different types of methods where the industries are conducting, and they try to improve their organization into different levels. So when organizations want to grow, they have to go for a competitive advantage. That competitive advantage can be arised from this job analysis also. So in this case, we should understand what a job analysis is all about. So it is like a systematic exploration. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் மாதிரி இல்லையா? ஸோ ஒன்ஸ் ப்ரீவியஸ் திங்ஸ் லைக் நிறைய பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஆள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் தே வில் பிக் அப் த பீப்புள். ஸோ எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நவ டேஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ என்ன நடக்குது அப்போ இங்கே ஒய் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் டூயிங் தட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிசர்ச் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அ சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டடி. It is also a study and recording the different types of attributes from the employees. ஒரு எம்ப்ளாயின்னு சொன்னீங்கன்னா இஸ் நாட் ஓன்லி டூயிங் த ஜாப் அலோன், அது கூட சேர்ந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் கூட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வாட் ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், அந்த ஒர்க்கை பண்ணுறவங்க அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிகாஸ் அவுட்கம் வாஸ் கிவன் பை தட் பர்சன். இப்போ அவுட்கம் எது வந்தாலும் சரி அதுக்கு அவங்க தான் அதை பொறுப்பெடுத்து நான் இருக்கணும் அப்படிங்கிறத கம்பல்சரி தே ஆர் டூயிங் தட். அண்ட் டியூட்டிஸ், வாட் கைண்ட் ஆஃப் டியூட்டிஸ் தே ஆர் பெர்ஃபார்மிங். ஸோ அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் வந்து என்னெல்லாம் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிங் ஆன் டைம், பஞ்ச் பண்ணுறது, அவங்களோட ரொட்டீன் டைப் ஆஃப் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் அபவுட் த ஸ்கில்ஸ் வாட் தே பொசஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்கில்ஸ் அங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது. அண்ட் that skills will differ. So we call it as an individual difference. ஒருத்தருக்கு வந்து ஒரு மெஷினில் தான் ஸ்கில் இருக்கும் நமக்கு சொல்ல முடியாது. They might have different type of skills also. So how that particular employee can be utilized in different areas, அதையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ண தான் தெரியும். And accountabilities, so அவங்க எதுக்கெல்லாம் அவங்க காரணமாகறாங்க அப்படின்னு, சரிங்களா? So all those things are studied in a designed manner. அதுதான் சொல்ல systematic explorations. Exploration அப்படின்னா finding something அப்படின்னு அர்த்தம். நம்ம கிளியர்? அப்புறம் தி ஒர்க் என்விரான்மெண்ட் எல்லாமே இருக்கு அவருக்கு கிட்ட இல்லையா? ஒரு எம்ப்ளாயி நல்ல எம்ப்ளாயாக இருக்கா, நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு, டியூட்டியில் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இஸ் டேக்கிங் ஆல் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா அவங்க வேலை பண்ணுற இடம் இட் ஷுட் பி மோர் கண்டியூசிவ் ஃபார் தெம். அதாவது அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ தட் ஒர்க் என்விரான்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் மேஜர் ஃபேக்டர் வைல் வி கன்சிடர்ட் வைல் வி டூ தி ஜாப் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் ஜாப். சில ஜாப்ஸுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் நாலேஜ் இருக்கணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் ஜாவாவில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் C++ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தர் வெப் டிசைனிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. பட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒருத்தராக எடுக்க முடியும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வி ஹாவ் டு வாட்ச் தம், அவங்களோட எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் ஜாப் அனாலிசிஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் தி ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ். அப்போ ஒருத்தர் ஒர்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேற நாள் ஹி இஸ் கனெக்டட். இப்போ டியூட்டியில் ஃபெயிலியர் பண்ணாங்க அப்படின்னா ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும் இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஜாப் அனாலிசிஸ் அப்படி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி எ ரிசர்ச் கைண்ட் ஆஃப் திங். ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ் அன் எம்ப்ளாயி வாட் ஹீ கேன் டூ, அவங்க கிட்ட வாட் தி ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ என்னெல்லாம் நம்ம ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோ அந்த லெவலில் அவங்கள கொண்டு போய் விடுறது தான் இந்த ஜாப் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இட் ஆல்சோ ஹேவ் சம் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்கில்ஸ் ஃபார் எ கிவன் ஜாப். அப்போ அவங்களோட எமோஷனல் ஸ்கில்ஸ் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? இட் மீன்ஸ் தட் ஒர்க்கில் அவன் எப்படி இருக்கான், அவனோட லைஃப்பில் அவன் எப்படி வந்து ஹவு இஸ் பேலன்சிங் போத் ஆஃப் தெம் இல்லையா?
இல்லையா? ஒரு மனுஷன் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸில் ஹீ லிவ்ஸ். ஒரு ஆஃபீஸில் வந்து ஹீ இஸ் அன் எம்ப்ளாயி, வீட்டில் வந்து ஹீ இஸ் ஃபேமிலி ஹெட்டாக இருப்பார். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு விஷயங்கள் இல்லையா? ஸோ ஹி கேனாட் கம்பைன் ஆல் தோஸ் திங்ஸ் டுகெதர் அண்ட் ஒர்க். அப்போ அதான் என்ன வருது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எதனால் நம்ம சொல்கிறோம், வி ஹேவ் தி எமோஷனல் ஸ்கில்ஸ். இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம இஃப் யூ கம் டு தி ஆர்கனைசேஷன், இஃப் யூ டூ நாட் பெர்ஃபார்ம் த பெர்ஃபார்மன்ஸ் வாட் இஸ் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா தென் தேர் வில் பி லேக் இன் த பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? ஸோ இதையும் நம்ம கம்பைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து we can easily go through that with this job analysis. So when this job analysis is conducted, இப்போ ஜாப் அனாலிசிஸ் வந்து எவ்ரி டைம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் லைக் தட். வென் அன் ஆர்கனைசேஷன் இஸ் ஸ்டார்டட், சரியா? ஸோ எப்போ அந்த ஆர்கனைசேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மூமெண்ட்டில் we can go for a job analysis. செகண்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா when changes occur when require new methods and procedures, we should understand that industry will not follow a typical type of thing every time. They have to adopt new things also because industry வரும்போது they have competitions around. நம்ம எங்கேயோ லேக் ஆனோம் அப்படின்னா தி person who is behind us will overtake. அப்போ we should have a keen watch on what is happening on the technological side. So நம்ம பழைய மெஷின்ஸை வச்சுட்டே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா it will not lead us to the next level. அப்போ என்ன பண்ணணும், we have to upgrade இல்லையா? அப்போ ஜாப் ஸ்பெசிஃபிக் அனாலிசிஸில் வந்து when we speak about the jobs analysis, we have to understand what requirements are needed for us. அப்போ அனலைஸ் பண்ணாதான் தெரியும் நமக்கு இல்லையா? ஸோ வி ஷுட் அனலைஸ். அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். வி வில் ஃபைண்ட் நியூ வேஸ் தேர் இல்லையா? புது வழிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஜாப் அனாலிசிஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்க சொல்கிறாங்க. வென் a new job is created. ஸோ இந்த 3 முக்கியமான பாயிண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா when organization is started, initial ஸ்டேஜில் there will be a struggle for everyone இல்லையா? ஒரு ஆர்கனைசேஷனில் there will be a struggle to do their activities. அப்போ அந்த இடத்துல they need an attention to that. அப்போ job analysis will certainly help them to improve them இல்லையா? செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா when we are trying to implement new type of technologies, அப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயீஸ் how do they react, அவங்க எக்ஸிஸ்டிங் ஜாப்ல do they suffer. இப்போ இந்த நியூ டெக்னாலஜி வந்ததுனால வெதர் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஆர் நாட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபைனலி when a new job is created, not the same type of jobs are done in an organization. They do perform multiple tasks இல்லையா? ஸோ depending upon their requirements they do perform different types of tasks. அப்போ அந்த different type of tasks சொல்லும்போது it may be a new task also. So when an employee is there and when he is performing the new type of task, then he should be analyzed there. அவர் மேலே பண்ண முடியுமா பண்ண முடியாதா இல்லையா? how far he can perform in that new task. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஜாப் அனாலிசிஸ் அப்படின்னு we are going to carry out then. Next we should understand the process of job analysis. I told you it's a kind of research. Yeah, we are going to have an exploration about a job. ஒரு ஜாப்ல என்னெல்லாம் நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கோ அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் we are matching with that individual. So what capabilities he have அந்த கேப்பபிலிட்டிஸும் நான் அனலைஸ் பண்ண ஜாபும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் it is a thing there we are doing understanding. அப்போ process, so it is going to be a process. When we say about the research, it is to be a scientific process. Definitely it is going to be a scientific process. Okay, so என்ன நடக்குதுங்க, ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ் the first and foremost step மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனோட அனாலிசிஸ், we have to study about the organization. What type of organization we are, மேனுஃபேக்சரிங்கா, வெறும் சேல்ஸ் இல்லை வேற ஏதாவது டைப் ஆஃப் ஏஜென்சியா அப்படிங்கிற விஷயத்தை we should clearly understand that இல்லையா? டிபெண்டிங் ஆன் தட் only we will recruit our people. For example, ஒரு மெஷினரி இருக்கிற ஆர்கனைசேஷனில் we cannot recruit a salesperson to engage with the machineries, but we need a person who has knowledge in performing that performance of conducting the machineries with him இல்லையா? அப்போ மெஷினரியோட ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் தான் நம்ம ரெக்ரூட் பண்ண முடியுமே தவிர I cannot take a person who is having knowledge in sales. அப்போ என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த இடத்துல வந்துடும் இல்லையா? ஸோ த ஜாப் விச் வாஸ் அசைன்ட் or the aim which we were expecting will not be satisfied. Clear? அதனால organizational analysis was the first and foremost they have kept it there. Second was selection of job to be analyzed. ஒரு organizationல we have different types of jobs. For example பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்
இல்லையா? ஸோ சேல்ஸ்க்கு ஒன்று இருக்கும், மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கும், ஃபினான்ஸ்க்கு ஒன்று இருக்கும். இதில் வந்து appropriate person for the appropriate job, right job for the right person அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அப்போ என்ன மாதிரி அந்த ஜாப்ஸ் எல்லாம் அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை we have to recruit அப்படிங்கிறத selection of jobs அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ while we are conducting the interview we should have a clear idea for what type of job and nature of job we are recruiting அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்டர்னல் ப்ராசஸ் இன் திஸ். ஒரு எம்ப்ளாயி பற்றின அவன் பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா? இப்போ ஒரு மெஷினரி இருக்குது, அதில் 10 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா இந்த 10 ப்ராசஸையும் என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த நேம் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம எடுத்து we are trying to coin with one another. அப்போ நமக்கு ஒரு மீனிங் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் as the டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் we are giving a job description. என்ன வேலை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத we are describing that particular job. Finally we are giving for a job specification. இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யார் இந்த வேலையை எடுத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத we will specify here. So this is the process of job analysis. So it is a 5-step method. So first method it is all about. Second one. Third one. Next. And finally job specification. So this is how the process is been initiated and finally we land in the job specification. So what are the objectives? So job analysis பண்ணா எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது இல்லையா? Whether it is useful or not. So what is my objective to conduct such type of things? அப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா it definitely is going to be a cost for the organization இல்லையா? And they are expecting an improvement in their work nature. அப்போ என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்? ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன். ரொட்டீனாக ஒரு ஒர்க் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா we ourselves will find a shortcut to complete the task இல்லையா? We have so many routes there to reach a place, but we know very well if அந்த ஊர்க்காரங்களா இருந்தாங்கன்னா they know the shortcut where how we can reach in a faster manner. So we are simply simplifying the process. இப்போ simplify பண்ணும்போது we have a time advantage. We are reducing the time there இல்லையா? அந்த ஒர்க்கை எப்போ முடிக்கணுமோ அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடலாம். அப்படி there are so many processes. ஒரு 20 ப்ராசஸ் இருக்கிற இடத்துல if you keep on working there we'll become a specialist in that இல்லையா? அப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா we will find some shortcuts there. Definitely we will find some shortcuts there. அப்போ என்ன நினைப்போம், either we can club 1 or 2 process together or we may remove 1 or 2 process. அப்போ என்ன ஆகுது, 20ங்கிறது ஒரு 15 or ஒரு 10 வரைக்கும் வந்து நின்றும் இல்லையா? Instead of conducting 20 processes or 10 or 15 processக்குள்ளே we can do the work without compromising the quality or quantity. அப்படிங்கும் போது then it becomes a work simplification. Smart work is the best example for that. Okay, next was setting up of standards. So goals. What is your standard இல்லையா? நம்ம ஒரு மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜாப்னு பார்த்தீங்கன்னா setting up the standards நம்ம சொல்லலாம். So in what manner we are working, what quality we are going to get it from that அப்படிங்கிறத they speak about the standards. Next பார்த்தீங்கன்னா safety and health. இது எல்லா ஆர்கனைசேஷன் அப்ளிகபிளாக கேட்டிங்கன்னா கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். தட் டு வென் தே டீல் வித் ஹசார்டியஸ் டைப் ஆஃப் திங்ஸ். ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சேஃப்டி அண்ட் ஹெல்த்தை பற்றி பேசணும் இல்லையா? பெரிய பெரிய மிஷினரிஸ், ஒரு கார் ஃபேக்ட்ரி இருக்குன்னா வி கேன் ஸ்பீக் அபவுட் தி சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஏன்னா தே யூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டூல்ஸ். ஏதோ ஒன்று பட்டுருச்சு அப்படின்னா தென் இட் வில் பி டேஞ்சர் டு தி லைஃப் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தே ஈவன் கன்சிடர் திஸ் ஒன் அஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஜாப் அனாலிசிஸில் இதை கூட we can derive that இல்லையா? ஸோ we can derive and we can say for the safety and health அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா support to personal activities. So helping the support from your supervisors, support from your managers, even support from the management. ஸோ அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, how do they assist you in conducting the job, இதையும் நம்ம கேட்கலாம் இல்லைங்களா? இப்போ இந்த ஒர்க்கை நமக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது உங்கள் ஹெட் உங்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாருங்கிற கேள்வி வரும். ஹவு த ஹெட் இஸ் பிஹேவிங் டுவர்ட்ஸ் an எம்ப்ளாயி அப்படின்னு கேட்கும்போது இந்த எம்ப்ளாயி மைட் சம்டைம்ஸ் he will speak out.
he may tell the truth. அவர் வந்து he is not supporting, வந்து அவர் he simply is scolding me for nothing அப்படின்லாம் சொல்லும் போது அப்போ there may be some changes in the future also. இது we call them as the support to personal activities அப்படின்னு. Next, employee and labor relations. இது very very important இல்லையா? ஸோ how the employer, அதாவது மேனேஜ்மெண்ட் அந்த லேபரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். nowadays do not have the unions are like that. ஏன்னா எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ரீசன்ட்லி we have all those things. ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா they are supporting their employees. They do not want to lose their employees. அதனால தான் இந்த எம்ப்ளாய்ங்கிற டேர்மை எடுத்துட்டு they use the word called associate. ஓகேவா? ஸோ அசோசியேட் அப்படின்னா they are a part of their business. They are not simply getting their salary. அவன் சேலரிக்காக அவனோட ஏர்னிங்ஸ்க்காக மட்டும் நான் வரல, இட் இஸ் மை பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தே ஹவ் கிரியேட்டட் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி. ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய எம்ப்ளாயர் அண்ட் லேபர் ரிலேஷன்ஸ். ஃபைனலி வி ஹேவ் லீகல் கன்சிடரேஷன்ஸ். ஒரு எம்ப்ளாயிக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இல்லையா, என்னெல்லாம் தரலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ்ஐ அப்படிங்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு, அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இஎஸ்ஐ கொடுக்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அங்கே போய் தே கேன் டேக் எ ஃப்ரீ மெடிக்கல் இது இல்லையா, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ். அப்புறம் லீகல் கன்சிடரேஷன்ஸ், அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக சில விஷயங்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயம், ஃப்ரிட்ஜ் பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், எனி அதர் சம் பெனிஃபிட்ஸ் அது இருக்கும். பட் சில டைம்ஸ் தராமல் இருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே தே ஆர் கோயிங் டு சப்போர்ட் அப்படிங்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸில் தே ஹவ் மேட் இட் அஸ் அ பாயிண்ட் தேர். சரி, இந்த ஜாப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் அ நேச்சர். அந்த நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா மல்டி ஃபேசட்டட். இட் இஸ் நாட் எ சிங்கிள் திங் தட் ஷால் பி ஃபோக்கஸ்ட். இது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணுறாங்கிறது கிடையாது. தே ஆர் நாட் ஓன்லி ஃபோக்கஸிங் ஆன் த ஜாப் அலோன். ஜாப் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் த ஜாப். அப்போது அந்த எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது திஸ் ஜாப் அனாலிசிஸ் இஸ் எ மல்டி ஃபேசட்டட் திங் இல்லையா, பல முகங்கள் கொண்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஜாப் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் so many things around that. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்டிங்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் பிகம்ஸ் தி பேசிக் திங் தேர். அப்போது ரெக்ரூட்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஹவு ரெக்ரூட்மெண்ட் ஷுட் பி கண்டக்டட் இல்லையா. ஒரு எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா எல்லா ஸ்கில் செட்டோடும் வருவாங்க. இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட் வர்றாங்க அப்படின்னா தட் ஸ்கில் ஷுட் பி டெஸ்டட். சும்மா ஒருத்தர் ஸ்கில் இருக்கிற எடுக்க முடியாது. ரெசியூம் பார்த்துட்டு யாரும் வேலை தரமாட்டாங்க சார். தென் தே ஹாவ் டு பி டெஸ்டட் தேர். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். ஃபஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி தே மே கீப் த திங்ஸ் ரெடி. செகண்ட் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வர்றாங்க. இந்த செலெக்ஷனில் தே வில் கிவ் ஆல் தி லைவ் டெஸ்ட்ஸ் இல்லையா. இதில் தான் என்ன சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, இல்லை ஒரு கம்யூனிகேஷன் டெஸ்ட்டு, இப்படி ஏதோ ஒரு டெஸ்ட்டை வந்து அங்கே வச்சு தான் தே ஆர் செலக்டிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர் பிளானிங். ஒருத்தரை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம், ஒருத்தரோட ஸ்கில் எவ்வளோ இருக்கா, இட்ஸ் டைவர்சிஃபைடு ஸ்கில் அப்படின்னா வேர் அண்ட் ஆல் ஹீ வில் ஃபிட் இன்சைட் அவர் ஆர்கனைசேஷன் இல்லையா. இப்போ மல்டி டைப் ஆஃப் ஸ்கில்ஸ். ஒருத்தருக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் மெஷினரி மட்டும் இல்லை, ஹீ கேன் ஆப்ரேட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷினரிஸ். ஈவன் ஹீ கேன் ரிப்பேர் அண்ட் கெட் ரெடி த மெஷினரிஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா ஹீ கேன் பி புட் இன் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ இல்லையா. ஸோ ஒரு அந்த ஸ்கில்ஸை வந்து டைவர்சிஃபைடாக தே ஆர் யூட்டிலைசிங். அப்போது அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர் பிளானிங்கோட மேஜர் ஐடியா பிஹைண்ட் தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் எம்ப்ளாயி ட்ரைனிங். வாட் இஸ் த நீட் ஆஃப் கிவிங் an employee training? Can anyone tell that? What is the need of an employee training? Why an employee should be trained? And if training is given, on what area or under what basis the employee training is conducted? First of all, what is an employee training? Say for a, yeah, very good. So getting them familiar to their work இல்லையா. ஒருத்தர் புதுசாக உள்ள வர்றாருன்னா he may be experienced person, but his experience was at another different organization. But when he comes to this organization, he is a new employee. அப்போ அவருக்கு he should be educated இல்லையா. he should be given a knowledge about things that are happening. He should be given an idea about the duties and responsibilities what he is assigned. இது எல்லாமே அங்கே இருக்கு இல்லையா.
So related to that, we are giving an employee training. Next compensation. Compensation is very very important. Salary is a compensation for the work what we are performing. நிறைய கான்ட்ரோவர்சிஸ் பார்க்குற வேலைக்கு உண்டான சம்பளம் தான் வாங்குறோமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா it cannot be it cannot be a right answer. I cannot say yes or I cannot say no. இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம செய்கிற வேலைக்கு தான் காசு தராங்களாம் கேட்டிங்கன்னா இட்ஸ் a question mark. Even the management cannot reply to that. Even an employee cannot do. So somewhere we are coming to a conclusion or coming to a compensation. Seri, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை we are getting that. சரியா? And beyond that, what other compensations are there apart from salary? For example, HRA. I mean HRA na house rent allowance. இல்லையா, house rent allowance கொடுக்குறாங்க. For what they are giving? For the person who can stay in the home, they are giving it some money for that. 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ள வீடு நீ பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ த ரெண்ட் வில் பி காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பியாண்ட் தட் தே ஹேவ் சம் அதர் ட்ராவலிங் அலவன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹாலிடே அலவன்சஸாக இருக்கலாம். இப்படி டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன்ஸ் வாட் தே கெயின் இன் தி ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது வி ஹேவ் காம்பன்சேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப்டி அண்ட் ஹெல்த் அகைன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். So the management or the employer should have a concern about the safety and health of their employees. ஏன்னா they are the assets of an organization. அவங்கள பாதுகாக்க வேண்டியது இந்த மேனேஜ்மெண்ட்டோ இல்லை எம்ப்ளாயரோட டியூட்டி அது. ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் தர முடியும் அப்படியே சொன்ன மாதிரி ESA இருக்குது இல்லையா. அண்ட் பியாண்ட் தட் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா how it can be solved there. ஒரு ஃபினான்ஷியல் வரும்போது how it can be solved there. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம் அது எல்லாத்தையும். சரிங்க. ஸோ தட் சேஃப்டி அண்ட் ரிலேஷன். அப்புறம் லேபர் ரிலேஷன்ஸ் முன்ன நான் சொன்ன மாதிரி nowadays they are all very close to the laborers and they are all known as the associates. Again, I do not want to brief up with that. So this is all about your job and nature of job analysis. So almost we are having 3, 4, 5, 6, 7 major points there. Yeah. So starting from recruiting, we are landing at labor relations. I hope you all understand the points what we have discussed. Next one, job analysis. ஒரு மீனிங் மாதிரி கொடுத்து are given some attributes there. Okay. என்னெல்லாம் வந்து இருக்க போகுது ஜாப் அனாலிசிஸ்ல வாட் திங்ஸ் ஷுட் பி டன் தேர் அப்படின்னு. அப்போ அவங்களோட டாஸ்க்ஸ் இல்லையா, அவங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த டாஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். டியூட்டிங்கிறது தே ஹாவ் டு பெர்ஃபார்ம், ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அவுட்கமுக்கு அவங்க தான் பொறுப்பு இல்லையா. ஸோ இட் ஹேஸ் சம் மைனர் டிஃப்ரெண்ட். டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லும்போது டியூட்டி இஸ் த திங் ஹி ஹாஸ் டு பெர்ஃபார்ம். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா இட் இஸ் லைக் தி அவுட்கம் வாட் ஹி ஹஸ் கிவன். எக்ஸாம் எழுதுறீங்க, படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லையா. த லேர்னிங் இஸ் யுவர் டியூட்டி. மார்க்ஸ் வருது இல்லையா, அந்த மார்க்குக்கு என்ன பாஸாக ஃபெயிலா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வரும் இல்லையா. தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ. அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒவ்வொரு ஒர்க்லையும் இட் இஸ் ஹேவிங் தட். இல்லை ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒர்க்குமே இட் வில் ஹேவ் அன் அவுட்புட் தேர். ஒரு அவுட்கம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அந்த அவுட்கம் is the responsible for that employee. அப்புறம் பார்த்தீங்கன்னா the responsibilities we have the job descriptions and job specifications. இந்த ரெண்டு மேஜர் ஏரியாவில் தான் we are conducting job analysis. ஸோ ஜாப் அனாலிசிஸ்னு வரும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் அங்கே இன்வால்வ் ஆகுது இல்லையா. ஸோ வாட் திங்ஸ் they are all observing அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் முன்ன பார்த்தோம் இல்லையா. the same thing is repeated here but in a chart format. ஓகே. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா நம்மளோட மேன் பவர் எவ்வளோ வேணும், வாட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள் வித் அஸ், எந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் பீப்புள் வி நீட், நேச்சர் ஆஃப் ஸ்கில் செட் இருக்கக்கூடிய பீப்புள் வி நீட், அப்படி எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது கால் ஃபார் பண்ணுறது இல்லையா. இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் தே வில் ஸ்க்ரூட்டனைஸ் ஆல் தி ரெஸ்யூம்ஸ். நிறைய பேர் அனுப்பிடுவாங்க இல்லையா. வர மேனுஃபேக்சரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா MBA படித்தவனும் அனுப்புவோம், BE படித்தவன் அனுப்புவோம், BE சிவில் படித்தவனும் அனுப்புவாங்க. ஸோ வி ஹேவ் டு ஸ்க்ரூட்டனைஸ் விச் எவர் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் அஸ். அப்போ அந்த ரெஸ்யூம்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் தான் ஸ்க்ரூட்டனைசிங் ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே தே கோ ஃபார் தி செலெக்ஷன் திங்.
இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த செலக்ட் பண்ண ஓவரால் செலக்டட் ஃப்ரம் த ரெக்ரூட்மெண்ட், அவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி தே கண்டக்ட் இன்டர்வியூஸ், தே கண்டக்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட்ஸ், தே கண்டக்ட் ரிட்டர்ன் டெஸ்ட், நான் வெர்பல் டெஸ்ட், இப்படி நிறைய டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி தே ஃபைனலி செலக்ட் தோஸ் பீப்புள்ஸ். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இவங்க தான் எனக்கு சூட்டபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஃபைனலி தே வில் ஃபில்டர் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃபில்டர் பண்ணி வந்த எம்ப்ளாயிஸ் ஆர் ஆல் நியூ எம்ப்ளாயிஸ், தே நீட் டெஃபினெட்லி ட்ரைனிங் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது மிஷினரி பற்றி வந்துருச்சு அப்படின்னா தே நீட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் அதுக்கு வெளில வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசர். வாட் ஐ மீன் பை பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசர்? யூ எவர் ஹர்ட் அபவுட் தட்? என்னமா அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. வாட் இஸ் தட் அப்ரிசியேஷன் இஸ் மென்ட் ஃபார்? எதுக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசர் வச்சிருக்காங்க? To motivate the employees. அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா he will be motivated financially and non-financially. ஸோ ஃபினான்ஷியலி வரும்போது சேலரியில் இன்க்ரிமெண்ட் போடுறது, இல்லை அவங்களுக்கு வேறு சில ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் தர்றது. நான் ஃபினான்ஷியல் சொல்லும் போது ப்ரொமோஷன்ஸ் இஸ் அ நான் ஃபினான்ஷியல் திங் இல்லையா, இல்லை அவன் கேட்குற ட்ரான்ஸ்ஃபரை வாங்கி தர்றது, இதெல்லாம் நான் ஃபினான்ஷியல், வேர் ஹி வில் கெட் சம் கைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நான் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த அப்ரைசல் வந்து இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ அப்ரைசல் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அது ரொம்ப முக்கியமானது ஃபேமஸானது என்ன பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 360 டிகிரி அப்ரைசல் என்ன பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி யூ ஆர் அப்ரைசல் பை எஸ் இண்டிவிஜுவல், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் உங்களை வந்து அப்ரைசல் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் த பீப்புள் ஹூ ஆர் ஆல் யூ ஆர் மூவிங் வித் இன்சைட் அன் ஆர்கனைசேஷன், மேபி யூ ஹேவ் அ கனெக்ஷன் வித் அதர் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள் வில் ஆல்சோ கிவ் சம் ஐடியாஸ் அபவுட் யூ இல்லையா. ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுத்துருவாங்க. இன் தட் தே ஹேவ் டு ஃபில் எவ்ரி திங். பியாண்ட் தட் நானே என்னெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ கேன் கிவ் தட். இப்போ எல்லாத்தையும் கரெக்டிவாக பார்க்கும்போது தான் இட் இஸ் நோன் அஸ் 360 டிகிரி. 360 டிகிரி ஏன் சொன்னாங்கன்னா இட்ஸ் அ சர்க்கிள் இல்லையா. 360 தான் சர்க்கிளை மீன் பண்ணக்கூடியது. ஸோ வென் யூ ஆர் அட் த சென்டர், தி சரௌண்டிங் சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த கேப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ எவ்ரிபடி வில் பி அப்ரைசிங் யூ. ஸோ அந்த அப்ரைசல் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி கெய்னிங் சம் பெனிஃபிட் ஃப்ரம் தி ஆர்கனைசேஷன். இல்லை அப்படின்னா எதர் எ பனிஷ்மெண்ட் ஆர் யூ மே ஸ்டாண்ட் இன் த சேம் பொசிஷன். இது ரெண்டு வகையில் தான் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ வில் see in those things in the coming sessions. அப்புறம் as usual the compensation and benefits. So what is the compensation? salary அப்படிங்கிறோம். பெனிஃபிட்ஸுங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் த சேலரி. ஒரு ஹெச்ஆர்ஏ சொன்னேன், ஒரு ட்ராவலிங் அலவன்ஸ் சொன்னேன், சில சமயம் பார்த்தீங்கன்னா எல்டிஏன்னு சொல்ல லீவ் ட்ராவல் அலவன்ஸ் சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு we can travel along with the family. ஃபேமிலி கிட்ட போகும்போது they give some money for that. ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, இவ்வளோ அமௌண்ட் 10,000 15,000 கொடுத்துருவாங்க. ஸோ you can travel with that இல்லையா. ஸோ they are meeting our expenses. The organization is making our expenses on our behalf. ஸோ அதனால் அதுதான் ஒரு பெனிஃபிட்டை நம்ம சொல்கிறோம். ஃபைனலி we have the safety and health. Already it was done. Safety and health is very very important thing. Next one, the relationship. Finally we have the legal considerations. அப்போ job specification, job descriptionல these are the major things we are obtaining. இதெல்லாம் attributes சொல்லுவாங்க. These are all the points where we have to show interest in while doing a job analysis. இதுதான் அவங்க முக்கியமான சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஸ்பெசிஃபிகேஷனில் they speak about knowledge, skills and abilities. நாலேஜுங்கிறது வாட் ஐ possess, ஸ்கில்ஸுங்கிறது வாட் ஐ பெர்ஃபார்ம் இல்லையா, எபிலிட்டிங்கிறது ஹவு ஃபார் ஐ கேன் பெர்ஃபார்ம், நாலேஜுங்கிறது வாட் ஐ possess இல்லையா. இப்போ நீங்கள் ஹெச்ஆர் படிக்கிறீங்கன்னா யூ ஆர் கெய்னிங் சம் ஹெச்ஆர் நாலேஜ் இல்லையா. இப்போ நீங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பாங்க. லேபரில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, இல்லை லீகலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் எஸ் அ ஸ்கில். த பெர்ஃபார்மன்ஸ் வென் யூ டூ சம்திங் இஸ் அப்சர்வ்டு தேர், தட் இஸ் அ ஸ்கில் இல்லையா. நல்லா பேசுகிறோன்னா இட் இஸ் எ நெகோஷியேஷன் ஸ்கில். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் இங்கே சொல்கிறாங்க. எபிலிட்டிங்கிறது ஹவு ஃபார் யூ கேன் பெர்ஃபார்ம் தட் இல்லையா. எவ்வளோ வெயிட்டை தூக்க முடியும் இல்லையா, எவ்வளோ வந்து ப்ரெஷர் நீங்கள் தாங்குவீங்க, உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் அதர் தேன் தி நார்மல் டைப் ஆஃப் ஒர்க்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் இஸ் நோன் ஆஸ் எ ஜாப் அனாலிசிஸ். இது எல்லாம் we call it as an attributes. கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க, these attributes are follows அப்படின்னு. So these are all the attributes that are adopted by a job analysis process. முன்னாடி ஒரு சின்னதாக பார்த்தோம், இப்போ இது எல்லாம் தான் இருக்குங்க. they have clearly explained us. I think you understand this one. சரி, next coming to our information.
Again, information is becoming a very very vital part in an organization. So these informations are kept as a record. என்ன ரெக்கார்டில் இப்போ வச்சுருக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஜாப் அனாலிசிஸ் என்னெல்லாம் பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஆக்டிவிட்டி இல்லையா, என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஒர்க்கில். இப்போ மெஷினரி நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம் ஸ்டெப்ஸ் இல்லையா. when you are performing an accountancy job there must be some steps where we have to follow. சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அதெல்லாம் அடாப்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. அப்போது அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒர்க் ஆக்டிவிட்டி. ஸோ அதுபடி தான் நம்ம போகிறோமா, ஆர் வி அடாப்டிங் தோஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபாலோயிங் தோஸ் ஸ்டெப்ஸ் ஆஸ் எ லீட் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ்க்கெலாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிஹேவியர்ஸ். சிலதுக்கெல்லாம் நம்ம செவிசாய்க்க மாட்டோம் இல்லையா. சம்டைம்ஸ் we may feel those type of steps are unnecessary. அப்போ we do not reply or we do not respond to those areas. அப்போ how we behave, whether we are more interested towards the job, அந்த வேலைக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் காமிக்கிறேன்னா இல்லை அவங்கள வந்து நம்ம ஒரு மாதிரி நார்மலாக இருக்கிறக்கோசரம் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறத we called as a behavior அப்படின்னு சொல்கிறோம். Then information of job analysis collected from the machines. The machines what is given there இல்லையா, அங்கே என்னெல்லாம் அசட்ஸில் இருக்குன்னு பார்ப்பாங்க. மெஷினரிஸ் அண்ட் அசட்ஸ் I think you all know that one. ஸோ அந்த அசட் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க. whether the machine is really supporting an employee to achieve his target இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியூமன் அண்ட் மெஷின் ஹேவ் எ இன்டர்ஃபேஸ். அந்த எம்ப்ளாயி அந்த மெஷின் கூட தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு அந்த 8 மணி நேரம் 7 மணி நேரம் he is living with it. Am I right? ஸோ அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் he will get the quality of the product as an outcome. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. மெஷினரியில் வந்து அப்டேட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், என்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ் டு அஸ். ஒரு எம்ப்ளாயிக்கு இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஒரு அக்கௌண்ட்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு நோட் புக்கும் பென்னும் கொடுக்கணும் ஏன் அதெல்லாம் இல்லை கொடுக்க மாட்டேன் யூ பெர்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் மனக்கணக்கு போட முடியாது. ரைட். அப்போ என்ன பண்ணுவாங்க, they will have a negative job opinion. இது என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ nowadays people are more familiar with computers. கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க யாருமே இல்லையா. ஈவன் சின்ன ஒரு மளிகை கடை போனால் கூட they are using the computer just for billing purpose. அந்த கம்ப்யூட்டரில் டேட்டாஸ் ஆல்ரெடி வருது, ஸ்டாக் அங்கே இருக்குது, பில்லு பண்ணுறாங்க, ஸ்டாக்லேயும் அது இன்வென்ட்ரிலையும் சேஞ்சஸ் காமிக்குது இமீடியட்டாக இல்லையா. ஸோ எவ்ரிதிங் இஸ் லைக் தட். அப்போது ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வாட் திங்ஸ் ஷுட் பி கிவன் as an assistance for him அப்படிங்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஹியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லையா. நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது, இது எல்லாருமே ட்ரைவிங் ஹார்ட் டு கெட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆமாம் ரைட். அந்த கடைசியாக நின்று ஓடுறவனும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர பார்ப்பான், ஃபர்ஸ்ட்டில் இருக்கவனும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர பார்ப்பான். ஆனால் அங்கே நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் அந்த யார் அந்த பிளேஸுக்கு வந்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் தேர் ஓன் எஃபர்ட்ஸ் இல்லையா, அவங்களோட முயற்சிகள் அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட் வி கால் இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். எல்லாருக்குமே டார்கெட் அண்ட் எய்ம் என்ன, ஜஸ்ட் தே வாண்ட் டு அப்டைன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்னா தென் தே ஹாவ் டு ஒர்க் டுவோர்ட்ஸ் தட். அப்போ எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் ஸ்பீடு நீங்கள் கொடுக்க போகிற, ஹவு ஃபாஸ்ட் யூ கேன் ரன், முன்னாடி போகிறவனோட கால்குலேஷன்ஸ் நமக்கு தெரியணுமா, எல்லாமே நமக்கு தெரியணும் சார் இல்லையா. தென் only you can achieve what you want to achieve அப்படிங்கிறது. So fine. Next one is speak about the job context. So nature of job they speak about இல்லையா. எனக்கு அந்த ஜாபுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா. அக்கௌண்ட்ஸ் போட தெரிஞ்சவனை கொண்டு போய் அந்த மெஷினில் உட்கார வைக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி ஒரு MBA படித்தவனை கொண்டு போய் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறான்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. ஏன், தே ஹாவ் எ மிஸ்மேட்ச். பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது, ஒரு ட்ரைனிங் கொடுத்தா பண்ணலாம், பட் நாட் தட் மச் எஃபெக்டிவ் ஆஸ் எ பர்சன் ஹூ இஸ் ஃபெமிலியர் வித் த மெஷின்ஸ் புரியுதா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு பி அ ஜாப் கான்டெக்ஸ்ட். ஃபைனலி வி ஹேவ் தி ஹியூமன் ரெக்யர்மெண்ட்ஸ். ஆட்கள் இல்லையா, ஆட்கள் அப்படிங்கிறது ஒர்க் ஃபோர்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ், ஸோ கால்டு தி எம்ப்ளாயீஸ். ஆர்கனைசேஷன் வில் நெவர் ரன் பை இட் செல்ஃப், இட் ஷுட் பி ரன் பை அன் எம்ப்ளாயி இல்லையா. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ், எந்த மாதிரியான ஹியூமன் ரிசோர்ஸஸ் நமக்கு வேணும், when we decide the nature of the organization and the nature of the performance what we are going to do, that is the business what we are going to do, then we acquire those type of people there. எனக்கு வந்து ஒரு ஏஜென்சி எடுத்திருக்கேன், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டூயிங் எ மார்க்கெட்டிங் டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் படித்தவன் தேவை கிடையாது. பிகாஸ் ஐம் நாட் கோயிங் டு டீல் வித் தோஸ் டைப் ஆஃப் ஒர்க் இல்லையா. அதுக்கு பதிலாக என்ன வேணும், எனக்கு சேல்ஸ்
நாலேஜ் இருக்கிற பர்சன் எனக்கு வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி படித்த பையனாக இருக்கலாம், ஒரு எம்பிஏல மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷன் பண்ண பையனாக இருக்கலாம், இல்லை பொண்ணாக இருக்கலாம். இவங்களை வச்சு ஐ கேன் டூ மை things there. So human requirements is again coming in very important for this information. So இந்த ஏரியால எல்லாமே நம்ம என்ன பண்றோம், we are collecting the information அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have the steps in job analysis. என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோர்சஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ சோர்சஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா டேட்டா கலெக்ஷன். அப்போ டேட்டா கலெக்ஷன் எங்கெல்லாம் நம்ம பண்ணுறோம், சோர்சஸ் ஆஃப் டேட்டா எங்கே சார் நம்ம டேட்டா வந்து ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் அனலிஸ்ட் இல்லையா. ஸோ ஜாப் அனலிஸ்ட், எம்ப்ளாயி, இன்னொன்று சூப்பர்வைசர். அந்த ஜாப் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூட அவருக்கு வேலை கொடுத்த ஒருத்தராக இருக்கலாம், இல்லை அவர் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம். இப்படி 3 வகையில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா சோர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் போக என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது இன்ட்ரெஸ்டிங் பார்ட். So how the data is collected? அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா it is speak about the interview method. So what is an interview? One-to-one communication. The person who needs the data, he will put lot of questions there. Yeah, direct on the employee கிட்ட உட்காந்து he will ask certain things there. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணணும். ஸோ 1-to-1 வரும்போது question and answers we call that one as an interview. So more effective thing அப்படின்னு சொல்லலாம், because directly the employee can give the reply. அப்போ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம், அவங்களோட ஃபேஸ் நம்ம ரீட் பண்ணலாம். there are so many chances where we can come for good conclusions. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா questionnaires அப்படின்னு சொல்லிடுறேன். questionnaires வந்து we prepare a set of questions and distribute it to the employees. ஸோ எல்லா எம்ப்ளாயிஸும் அவங்களுக்கு என்னெல்லாம் சாதகமாக இருக்கோ அத்தனையும் வந்து they will fill it up. அது questionnaire அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் மெத்தட். சும்மா அவனை வேலை பண்ணுறான், சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் த்ரூ a வீடியோ அப்சர்வேஷன், ஆர் டைரெக்டாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறோம். இல்லை நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் டீச்சர் வந்து நம்ம மேக்ஸ் போடுறத பார்த்துட்டு இருப்பாங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு. நோட் பண்ணியிருக்கீங்களா? அது இட் இஸ் கால்ட் அன் அப்சர்வேஷன். அப்போ என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அவர், நீ என்ன எழுதுற, எப்படி புரிஞ்சுட்டு தான் பண்ணுறியா, அந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. சேம் திங் இஸ் அப்ளைடு ஹியர் லைக் அ டீச்சர் இல்லையா. அந்த அப்சர்வர் வந்து எந்த பேச்சும் பேச மாட்டார். He never ask anything. Simply he will go and stand before him, or அவனோட இருப்பாங்க, அவங்க போகிற இடத்துக்குலாம் போவாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெதர் இஸ் டூயிங் இட் ஆர் நாட் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு வர்றது தான் அப்சர்வேஷன். அப்புறம் ரெக்கார்ட்ஸ். ஆர்கனைசேஷனில் தே மெயின்டைன் தி ரெக்கார்ட்ஸ் இல்லையா. அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸிங் இட் அஸ் செகண்டரி டேட்டா, அந்த டேட்டாஸ் எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா we have the job data அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாஸ்க்ஸ், பெர்ஃபார்மன்சஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நாலேஜ் ரெக்வயர்ட், தென் we have skills required. இது எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to design the job description இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னெல்லாம் பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன வேணும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த 3ஐயும் அதோட கிளப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரம் தட் ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இந்த 3 விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணா ஹியூமன் ரிசோர்ஸ் வாட் தே ஆர் டூயிங். அப்போது டாஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான வேலைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஹியூமன் ரிசோர்ஸ் வில் கோ ஃபார் எ ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். கிளியர். இப்போ ஒரு வேகன்சி வருதுப்பா, அந்த வேகன்சி எந்த மாதிரி நேச்சர் ஆஃப் வேகன்சி, அது வாட்ச்மேன் வேலையா, செக்யூரிட்டி வேலையா, இல்லை வந்து வேறு ஏதாவது ரிலேட்டட் வேலையா, இல்லை மூட்டை தூக்குற வேலையா, அப்படி நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைப் ஆஃப் டாஸ்க் வில் பி பெர்ஃபார்ம் when a person is there அப்படின்னு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான பர்சனை நம்ம ரிலேட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் தே வில் ஆஸ்க் ஃபார் தி ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அப்போது இதெல்லாம் கொடுங்க, என்ன தான் நேச்சர் ஆஃப் வேலை உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி ஆட்கள் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தே வில் கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தெம் அண்ட் தே கோ ஃபார் எ ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். அப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், தென் தி காம்பன்சேஷன், எவ்ரிதிங் வில் பி டன் தேர். இதில் இருந்து அந்த வரக்கூடியது தான் இந்த ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ஸ்பெசிஃபிகேஷனில் மிச்சம் இருக்கிற எல்லாமே என்ன ஜாப் ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே வருது. அப்போ ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு, வாட் டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் இஸ் ரெக்வயர்ட், அந்த ஃபிசிக்கல் டிமாண்டு என்ன, ஆக்சுவலாக என்ன மாதிரி நேச்சரில் எந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறது, என்ன ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாலேஜ் ரெக்யர்மெண்ட், ஃபைனலி வி ஹேவ் தி எபிலிட்டிஸ் நீடட். சரியா. ஸோ திஸ் இஸ் வாட் happening in the steps in job analysis. So overall job analysis அப்படிங்கிறது is a research process.
ஒரு ஜாப் மட்டும் அனலைஸ் பண்ணுறது கிடையாது, அதை சுற்றி இருக்கிற அதர் அட்ரிபியூட்ஸ், அதர் ஃபேக்டர்ஸ், அதையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஒரு ஜாப் நல்லா பண்ணிட்டு இருந்தவன் சடனாக ஜாப் வந்து சரியாக பண்ணலை, எப்பவுமே அவர் வந்து 100 யூனிட் மேக்ஸிமம் கொடுத்துருவார் மந்த்லி, ஆனால் என்னன்னு தெரியல இந்த மாதம் அவர் 60 தான் கொடுத்தாரு. நோ த இஷ்யூ அரைசஸ் இல்லையா, த டிஃபரன்ஸ் கிவ்ஸ் ஏ டிஃபரன்ஸ். அந்த 100லேருந்து 60 ஏன் போச்சு, ஏன் 40 வந்து லேக் ஆச்சு, எப்பவும் பண்ணுறக்கூடிய ஆள் ஏன் வந்து 40 கொடுத்தாரு அப்படின்னு ஒரு அனலைசிஸ் பண்ணுறோம் நம்ம. வாட் ஹஸ் ஹேப்பன் டு ஹிம், அப்போ ஜாபில் ஏதாவது பிரச்சனையா, அப்போ ஜாபை பற்றி எடுங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஆர்கனைசேஷன் பிகின்ஸ் தேர் ஜாப் அனாலிசிஸ். அப்போ அந்த ஜாப்பை பற்றி எடுங்க, இத்தனை நாள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. நான் வாட் ஹேப்பன் பார்த்தீங்கன்னா மெஷின் வந்து சரியாக வேலை பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இவர் அதிகமாக லீவ் எடுத்துருக்கலாம். There are so many factors, live factors which are more important to be considered. இதெல்லாத்தையும் நான் சரி பண்ணேன்னா from again next month he will give the 100% potential. So this is what all about your job analysis. இதெல்லாம் தான் நம்ம சேர்ந்து ஜாப் அனாலிசிஸ். அதில் என்னெல்லாம் வந்து ஸ்டெப்பாக நம்ம எடுத்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் திங்ஸ் we have seen here. அப்போ அனலைஸ் பண்ணும்போது we need the data இல்லையா. சும்மா அனலைஸ் பண்ணுறதுனா போய் நின்று பார்க்குறது அனலைஸ் பண்ணுறது கிடையாது. we need data. அப்போ நான் அவர்கிட்ட நான் பேசணும், இட்ஸ் இன்டர்வியூ மெத்தட். அவர்கிட்ட நான் பேசுகிறேன், ஏன் போன மாதம் வரைக்கும் 100 கொடுத்தேன், why you are given 60 this time, what happened, are you all right கேட்குறோம் இல்லையா. அப்போ அவர் he will give some reasons there. சார் பண்ண இப்படி ஆச்சு, இந்த மெஷினரி சரியில்லை, we need an upgradation. அப்போ நோட் பண்ணுறாங்க அப்கிரேடேஷன் வேணும் அப்படின்னு இல்லையா. அப்போ அந்த ஜாப் வந்து இன்னும் பர்ஃபெக்டாகவும் குவாலிட்டியாகவும் வேணும் அப்படின்னா the machine should be upgraded. இது அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். அனலைஸ் பண்ணாமல் சும்மா விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன் டே தி ஆர்கனைசேஷன் வில் பி ட்ரவுண்ட் இல்லையா. அது என்ன ஆகும், போயிடும், அப்படி குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு நாள் இழுத்து ஓட வேண்டிய சூழ்நிலைங்க மாற்றும். சரியா. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் யுவர் ஜாப் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the methods of data collection. முதலே நம்ம பார்த்தது தான் இல்லையா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்சர்வேஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ லைக் அப்சர்விங் த பர்சன் ஹூ இஸ் பெர்ஃபார்மிங் த ஒர்க் இல்லையா. நெக்ஸ்ட் கொஸ்டினரி, அது நான் சொன்ன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் that are distributed among the employees so that they will fill it and give it back to us. அப்போ ஒவ்வொரு ஆட்ரிபியூட் நம்ம எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. டைரி ஆர் லாக்ஸ், டெய்லி ஸ்கெடியூல்ஸ் இல்லையா. they will enter all those things there. ஒரு லாகில் வந்து டெய்லி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஆனால் எவ்ரி திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதை பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் இஸ் ஆல் அபவுட் தி லைக் ஒரு டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம், ஒரு மெஷினரை பற்றின ஒரு விஷயங்கள் இல்லையா, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட பேசக்கூடியது. இதெல்லாம் டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு 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 லைக் ஒரு ஸ்கைப்பில் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறது, இதெல்லாமே கம்ஸ் அண்டர் தி டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி வி ஹேவ் அ செக்லிஸ்ட். அப்போது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி முடிஞ்ச அப்புறம் வில் ஹேவ் எ செக்லிஸ்ட் இல்லையா. ஸோ செக்லிஸ்ட் அப்படிங்கும்போது இட்ஸ் த டைம் டு கிவ் எ சொல்யூஷன் ஃபார் தட். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் யுவர் மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது. சரி. ஸோ டேட்டா கலெக்ஷன் பண்ணிங்கன்னா ஃபைனலி வி ஹேவ் த செக்லிஸ்ட். ஓகே, தட்ஸ் இட். யாராவது கூப்பிட்டு that's it, man. Hope you got the point what we have.